கந்தனுக்கு ஹரோகரா, முருகனுக்கு ஹரோகரா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கொளஞ்சியப்பர் கோயிலுக்கு. முருகன் இங்க ரொம்ப அழகா இருக்காரு. அதாவது ஒரு உருவமே இல்லாம இருக்காரு. இந்த ஸ்தலத்தோட குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல இந்த காடு ஃபுல்லா கொளஞ்சி மரங்களா இருந்திருக்கு. அப்ப ஒரு மாடு பாத்தீங்கன்னா டெய்லி இங்க கரெக்டா இந்த எப்படி சொல்றது, இந்த பலிபீடத்துல நிக்கும்ல, கரெக்டா இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கரெக்டா ஒரு இடத்துல நின்று அதுவே யாரும் பால் கறக்காம ஒரு இடத்துல இருந்து பால் ஒரு கல் மேல ஊத்திக்கிட்டே இருந்திருக்கு. அது ஒரு நாள் 2 நாள் ஓகே, வருஷ கணக்கில் அப்படி நடக்கிறத பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாமே ஷாக் ஆகி போய் எந்த கல்லு மேல இந்த மாடு பாலை அதுவா கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு கல் இருந்திருக்கு. சரி, கண்டிப்பா மாடா இந்த பால் இங்க கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு புனித கதை உண்டு அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. அது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் ஒரு சில புராணங்களை நோக்கி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு, இது சுந்தரர், அதாவது விருதாச்சலத்துல இருக்கிற சிவன் கோயில்ல பாடல் பாட வந்த சுந்தரர் சிவன் முதுமை கோலத்துல இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ நான் இவருக்கெல்லாம் பாட முடியாது, ஏன்னா முதுமையில இருக்கிறவங்களை போய் பாராட்டினா பெருசா காசு கிடைக்காதுல்ல, அதனால அவரை பாடி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கும் போது அதுல கடுப்பான சிவபெருமான் முருகன்கிட்ட சொல்லி, எப்ப அந்த சுந்தரர் நம்மளை பத்தி பாட்டு பாட மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் நீங்க என்ன பண்ற, உடனடியா போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும், முருகப்பெருமான் இங்க சுந்தரரை அரெஸ்ட் பண்ண இடம் இந்த கொளஞ்சியப்பர் கோயில். சுந்தரர் அதுக்கப்புறம் முருகன் பெருமான்கிட்ட அரெஸ்ட் ஆகி, எப்பா நான் பண்ணது தப்புதான், நான் பாட்டு பாடிடுறேன் அப்படின்னு தன் அப்பன் சிவபெருமானையே முருகன் சந்தோஷப்படுத்தினாரு. விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் 4 திசையிலும் 4 முருகன் கோயில் இருக்குல்ல, அதுல மோஸ்ட் பவர்ஃபுல்லான இந்த கொளஞ்சியப்பர் கோயில் தான். அது மட்டும் இல்லாம இங்க 18 சித்தர்கள் இருக்காங்கல்ல, அதுல பாம்பாட்டி சித்தருக்கே குருவா இருந்த அகப்பேய் சித்தர் அப்படிங்கிறவர் இங்க ஜீவ சமாதி ஆயிருக்காரு. பொதுவாகவே சித்தர்கள் ஜீவ சமாதி ஆயிருக்காங்கன்னா அந்த இடத்துல இறைவனே இருக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. சோ நீங்க விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு அப்படியே போயிடாம நீங்க என்ன பண்றீங்க, நேரா இங்க இருக்க கொளஞ்சியப்பர் கோயிலுக்கு வரீங்க. இங்க இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்கு, வாங்க காட்டுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வேண்டுதல்கள் இருக்குல்ல, அந்த வேண்டுதல்களை நம்ம சின்ன அழகா ஒரு பேப்பர்ல எழுதி இங்க இந்த மாதிரி இங்க இருக்கிற இந்த வேல், ஏற்கனவே இவங்க குத்தி வச்சிருந்த இந்த வேல்ல எழுதி இந்த மாதிரி அவங்க இந்த நம்மளோட குறைகள் எழுதுறதுக்காகவே இங்க ஒரு நோட் ஒன்று வச்சிருக்காங்க. சும்மா ஏதோ ஒரு நோட்ல எழுதி கொண்டு கொடுக்கூடாது, ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு கொடுக்கூடாது. இதை அழகா அவங்க எழுதியிருக்கிற அவங்க கொடுத்திருக்கிற இந்த பேப்பர்ல நம்மளோட குறைகளை எழுதி இங்க மாட்டினா ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளார இவ்வளவு பேரோட குறைகளும் தீர்ந்து முருகன் எல்லாருக்கும் அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இந்த விஷயத்த நான் இன்னைக்கு முனியப்பர் சந்நிதி சுவாமி அங்கிருந்து உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். சோ கொளஞ்சியப்பர் கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க, முருகனோட அருளை வாங்கிக்கோங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் நான் நல்லா ப்ரே பண்ணிட்டேன். கந்தனுக்கு ஹரோகரா, முருகனுக்கு ஹரோகரா.